இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, எலெக்ஷன் கமிஷன் எதுக்குடா ஃபேக் லாக்? ஏன்னா யாருக்கும் தெரியாது. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது, ராகுல் காந்தி தலைவர் இந்த குற்றத்தை சொல்ற வரைக்கும். டெடிஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுன்றதே முக்கால்வாசி பேர் தெரியாது. இப்போ நீங்க கள்ளக்குறிச்சியில இருந்துகிட்டு உங்களுக்கு பிடிக்காத 50 பேரை டெலிட் செய்யறதுக்கு படிவங்களை நீங்க ஃபில் பண்ணும்போது அந்த 50 பேருக்கு ஓடிபி வாங்கி இருக்கணுமா, வாங்கிருக்கூடாதா? ஓடிபி வந்தே ஆகணும். எந்த ஓடிபியுமே போல. இப்போ இந்த டெமோல நாங்க என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, ஆனந்த் பாபுன்ற நபர் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம். ஒரு வாக்கு திருட்ட உங்களை வச்சு டெமோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு. அவரோட ஓட்டர் ஐடியில அவங்க அண்ணன் நம்பர் இருந்துச்சு. வெறும் 2 நிமிஷத்துல ஃபார்ம் 8க்குள்ள போய் அவங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணி என் நம்பரை கொடுத்து ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஓட்டை டவுன்லோட் பண்ண போறோம். வெறும் ஒரே நிமிஷம் தான். சப்மிட் கொடுத்த 10வது செகண்ட்ல மறுபடியும் போய் டெஸ்ட் பண்றோம். இப்போ அதுல என் நம்பர் இருக்கு. ஒரு டெலிஷன் ஃபார்முக்கு முக்கியமான ஒன்று. அப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எதுக்கு தான் இருக்காங்க? நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நான் ஒன்றும் தேர்தல் ஆணையம் இல்லைல்ல. இது எலெக்ஷன் கமிஷனோட கேர்லெஸ்ஸா இல்லை திட்டமிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்களா? அப்படி இது எப்படி நீங்கள் கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? அதாவது 2023க்கு அப்புறம் 24 பாராளுமன்ற தேர்தல் வருது, சரிங்களா? எதுக்கு 23 அவசர சட்டம்? அப்போ 5 கோடி பேரை ஆட் பண்ணாங்கல்ல, ஆட் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எத்தனை பேர் டெலிட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியலையே. உறுதிமொழி பத்திரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உண்மை என்ன? உறுதிமொழி பத்திரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன உறுதிமொழி பத்திரம் நான் கொடுக்கணும்? அதாவது நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்டதுக்கு உறுதிமொழி பத்திரம் எவன் கொடுப்பான்? சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஆக்சுவலா அவனுக்கும் பவர் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். அவன் திருடுறது மட்டும் பார்க்க கூடாதுன்றீங்க. அப்ப நீங்க அவனை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இல்ல குறிப்பா அது மட்டும் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இல்லை இல்லையா? ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றம் அதுதான் நம்ம பேசணும். அது ஜெயிக்குது தோக்குறத பத்தி நம்ம பேசல. குற்றம் ஏன் செய்யறான் பாஜக? குற்றம் ஏன் செய்து தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்ட இயல்பா யாரு மேல வந்து இந்த கேள்வி வரும் அப்படின்னா பாஜக அரசு மேலதான் வரும். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் யூத் காங்கிரஸின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அருண் பாஸ்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்திருந்தீங்க. அது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி ஒரு தி ஆலந்த் ஃபைல்ஸ்னு ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டிருந்தார். அதை தொடர்ச்சி நான் நினைக்கிறேன். தி ஆலந்த் ஃபைல்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது வெறும் ஆலந்த் ஃபைல்ஸ் இல்லை, ஆலந்த் டெலிஷன் ஃபைல்ஸ். 2022ஆம் ஆண்டு 6018 டெலிஷன் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் செய்யப்பட்டது. அது யார் சப்மிட் செய்கிறாங்க அப்படின்ட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அதில் 5994 படிவங்கள் போலியானதுன்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தை ஏதோ எலெக்ஷன் கமிஷன் தானாக ஆராய்ந்து கண்டுபிடிச்சி வழக்கு பதிஞ்ச மாதிரி அவங்க கூறுகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர், அவன் சொந்தக்காரன், அவன் வாக்கு டெலிட் செய்ய பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு படிவம் வருது. ஃபார்ம் 7 படிவம்ன்றது டெலிஷன் படிவம். அதை ஃபில் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணி முடித்த உடனே அதை வெரிஃபை பண்ணுறது யார்? ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர். அவங்க என்னடா நம்ம சொந்தக்காரங்க ஓட்டு டெலிஷன் ஃபார்ம் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகி போய் கேட்குறாங்க, ஏமா நீங்கள் ஏதாச்சும் டெலிட் பண்ண முயற்சித்தீங்களா அப்படின்ட்டு. இல்லை நாங்களாம் எதுவுமே ஃபைல் பண்ணல, அது காங்கிரஸ் ஓட்டு. அப்புறம் நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ, இப்போ ஆலந்த் சட்டமன்ற எம்எல்ஏ வந்து பிஆர் பாட்டீல், அவங்ககிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒன்று போலியாக நடந்திருக்கு, நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கன்றாரு. அவர் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கிட்டத்தட்ட 6000 ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் ஆகிருக்குன்னும் போது அவர் ஷாக் ஆகிட்டார். அவர் தேர்தல் ஆணையத்திடம் போகிறாரு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்லை. யார் செஞ்சா? நீங்கள் சென்ட்ரலைஸ்ன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. சரி நீங்கள் செய்வீங்களா? அதாவது 5994 போலி படிவங்களை நீங்கள் எந்த தேர்தலில் ஃபில் பண்ணுவீங்க? அதுவும் தேர்தல் ஆணையம்ன்றது தன்னாட்சி அமைப்பு மாதிரி, இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை நீ ஏமாற்ற முயற்சிச்சனா உனக்கு ஜெயில் தண்டனை கேரண்டியா? கேரண்டி இல்லையா? கண்டிப்பாக கேரண்டி. அந்த ஃபார்ம் படிவத்தை ஃபில் பண்ணும்போது சப்மிஷனுக்கு முன்னாடி இதில் இருக்கும் தகவல்கள் போலியானது, இது போலியாக ஃபில் பட்டது அப்படி என்று நாங்கள் நிரூபித்தால், எங்களுக்கு தெரிய வந்தால் கிட்டத்தட்ட ஓராண்டு வரை சிறை தண்டனை அப்படின்றாங்க. அப்போ 5994 வருஷம் ஒருத்தவங்க ஜெயிலில் இருக்கணும். அதை ஃபில் பண்ண அந்த சென்ட்ரலைஸ் கூட்டம் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? சார் நீங்களே சாத்தியமானு கேட்டீங்க. ராகுல் காந்தி அதுக்கும் ஒரு டேட்டா சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோதாபாய் அப்படிங்கிற பேரில் வந்து 12 படிவங்கள் வந்து நீக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படி சாத்தியம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அவங்களால ஃபேக்காக ஒரு லாகினை கிரியேட் பண்ணி டெலிட் பண்ண முடியுது? அப்போதான் எங்களுக்கும் வந்து எங்கள் அறிவுக்கண் திறக்குது.
சரி என்னடா தலைவர் ராகுல் காந்தி வந்து இப்படி ஒரு குண்டை போடுறாரு, நாங்கெல்லாம் அது ஹைட்ரோஜன் பாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு இது ஹைட்ரோஜன் பாம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பாம்பு அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கோதாபாய் மட்டுமா சொல்றாரு, சூரியகாந்தையும் சேர்த்து சொல்றாரு. சூரியகாந்த் அடையாளத்தை அவருக்கே தெரியாம திருடி 14 வாக்காளர்களை வெறும் 12 நிமிஷத்துல டெலீட் செய்யறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணது. ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு என்ன 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபில் பண்ண முடியும்? அதன் பிறகு என்ன சொல்றாரு, 2 படிவங்களை வெறும் 36 செகண்ட்ல ஒரே ஓட்டர் ஐடியை வச்சு, ஒரே வாக்காளர் அடையாளத்தை வச்சு ஃபில் பண்றாங்க. அது எப்படி ஒரு மனுஷனால முடியும்? இம்பாசிபிள். அது இம்பாசிபிள். அதை பண்ணவன் எவனாச்சும் இருந்தா வச்சுக்கோங்களேன், நம்மளே அவனை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். இப்படிப்பட்ட மனிதனை பார்க்க முடியாது தானே. இப்ப நம்ம என்ன சொல்ல வராரு, இதெல்லாம் இளைஞர்களாகிய நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம தலைவர் சொல்றாரு, நாங்க ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும் போது தான் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் எங்களுக்கு மாட்டுது. சரி தலைவர் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ஒன்று சொன்னார்ல, நீங்கள் சொன்னீங்க இப்போ கூட கிரிமினலைஸ்டு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சவனே தான் எங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எதிரில் அமர்ந்திருக்க நபர் நீங்கள், உங்கள் பேர் என்ன? அஜித்தே நினைச்சாலும் அருண் பாஸ்கர் வாக்க திருட முடியுன்ற அளவுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் அவங்க வெப்சைட்டையே உருவாக்கி வச்சிருக்கு, கட்டமைச்சு வச்சிருக்கு. அவ்வளோ ஈஸியாக அந்த போர்ட்டல் இருக்கா? அவ்வளோ பலவீனமா ஈஸியா இருக்கு. அதாவது வாக்கு திருடுறவர்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதாவது 2018 ECI.gov.in இப்போ இருக்கிற வெப்சைட் ECI.nic.in இருந்துச்சு முன்னாடி. இப்போ OP ராவத் இருந்தார் தேர்தல் ஆணையரா. அவரு ஒன்றுபட்ட தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட் அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்துறாரு. எதுக்கு சொல்றாரு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ எங்களுக்கு புரியல, இது வந்து வாக்கு திருடுறவர்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாருன்ட்டு. அந்த OP ராவத்துக்கு தெரியாதா? அவர் தானே இந்த ஒன்றுபட்ட தேர்தல் வெப்சைட்டே அறிமுகப்படுத்துறாரு. அப்போ இது இவ்வளவு பலவீனமா இருக்குன்னு அவர் தெரியாதா? சரி, இதுல தலைவர் ஒண்ணு கேட்கிறார், ராகுல் காந்தி தலைவர் 3 விஷயங்களை கேட்கிறார். கர்நாடகா CID ஒரு கடிதம் அனுப்புது முதல்ல இந்த மாதிரி வந்து தகவல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில தகவல் கொடுக்குறாங்க, கொடுக்கலன்னா சொல்லல, தேர்தல் ஆணையம் சில தகவல் கொடுக்குது. ஆனா கர்நாடகா CID என்ன சொல்லுது, நீங்க கொடுத்த தகவல் பத்தல, எங்களுக்கு முழு தகவல் வேணும்னு. அப்போ கொடுக்கல. அப்போ என்ன பண்றாங்க, சரி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க முறைப்படி நாங்க உங்களுக்கு கடிதம் எழுதிட்டே இருக்கோம்னு சொல்றாங்க. 18 மாதம் 18 கடிதங்கள் எழுதுறாங்க, ஒரு ரிப்ளையும் இல்லை. அப்போ தலைவர் ராகுல் காந்தி இதை முன்னெடுத்து வராரு. ஒரு வாரம் டெட்லைன் கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு எவிடன்ஸை கொடுங்க அப்படின்னு. என்ன எவிடன்ஸ் கொடுங்க கேட்குறாரு, வாக்கு திருட்டு நடைபெற்றதுக்கான எவிடன்ஸ். அதான் என்ன எவிடன்ஸ், டெஸ்டினேஷன் IP. இந்த ஃபேக் லாகின் உருவாக்கப்பட்டது கோதாபாய்க்கு அவருக்கே தெரியாமல் என்று. அப்ப அது உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து உருவாக்கி இருக்கணும், இல்ல ஒரு போன்ல தானே உருவாக்கி இருக்கணும். அது எந்த ஊர்ல இருந்து உருவாகி இல்லை, அப்படி ஃபேக் லாகின் உருவாகும் போது அதுக்கான இன்டிமேஷன் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கும் இல்லை, லோக்கல் பாடிக்கு வந்து போயிருக்கும் இல்லையா? அப்படி இப்போ அங்கதான் குற்றமே இருக்கு. அந்த குற்றமே அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கு தான் நேற்று நாங்க அந்த லைவ் டெமோ பிரசன்டேஷன் அப்படின்றத ஒரு மீடியா முன்னாடி வெட்ட வெளிச்சமா நாங்க பண்ணி காமிச்சோம். இப்போ அந்த லைவ் டெமோ பிரசன்டேஷன்ல நம்ம என்ன பண்ணுன்றதை இப்போ சொல்றோம். முதல் விஷயம், ஃபேக் லாகின் ஒன்று உருவாக்கணும். சரி, நீங்க எதுக்கு ஃபேக் லாகின் உருவாக்கணும்? யாரையாச்சும் நம்ம வந்து ஏமாத்தணும், யாரையா அடையாளத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது திருட்டு வேலை பண்ணணும், அதுக்கு தான் உருவாகணும். சரி, இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, எலெக்ஷன் கமிஷன் எதுக்குடா ஃபேக் லாகின்? ஏன்னா யாருக்கும் தெரியாது. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது, ராகுல் காந்தி தலைவர் இந்த குற்றத்தை சொல்ற வரைக்கும். டெடிஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுன்றதே முக்கால்வாசி பேர் தெரியாது. உண்மை தானே? நம்ம எந்த காலத்துல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போயிருக்கோம்? என்னையும் சேர்த்தே சொல்றேன், போனதில்லை. நம்மளுக்கு பூத் லிஸ்ட் மட்டும் டவுன்லோட் பண்ண நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போவோம். அதை தவிர்த்து சென்ட்ரலைஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு நம்ம போக மாட்டோம். நம்மளுக்கு அந்த தேவையில்லை. ஒரு வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கிடுச்சுன்னா ஓட்டர் ஐடி வாங்கி வீட்டில் பீரோவில் பத்திரமா வச்சுப்போம். ஓட்டு போடுறது கூட ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போக மாட்டோம். அவள் தான் அதிகபட்சமான ஜனநாயக கடமை நம்ம மாற்றுறது. சரிங்களா? இந்த மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் என்ன தேர்தல் ஆணையத்தை நம்பிட்டு இருக்காங்கல்ல, அவன் என்ன பாதுகாக்கிறா, அவன் என் வாக்குரிமையை காப்பாற்றுவா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் மக்கள் வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்க.
இப்போ அந்த அலட்சியத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான். மக்கள் இந்த வெப்சைட் பக்கம் வரமாட்டான், இப்போ இதை வச்சு நம்ம திருடுறதுக்கான வேலைகளை செய்யலாம் அப்படின்ற வெப்சைட்டை உருவாக்குறா 2015. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு வெப்சைட்? அதுக்கு முன்னாடி வெப்சைட் இருந்துச்சு, ec.nic.in சொன்னல வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட்டில் என்ன பண்ண முடியும்? படிவங்களில் டவுன்லோட் மட்டும் தான் பண்ண முடியும். படிவங்களை ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் ஃபார்ம் வாங்க வேணாம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீ போய் ஃபில் பண்ணு கொடு அப்படின்றாங்க. ஆனால் 2015 இந்தியாவின் முதல்ல ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், படிவங்களை ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ண முடியுன்ற விஷயத்தை 2015 லான்ச் பண்ணுறாங்க. அந்த போர்ட்டல் பேர் தான் NVSP, நேஷனல் ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல். இது யார் லான்ச் பண்ணுறா? தேர்தல் ஆணையம். யார் ஆட்சி? பாஜக ஆட்சி. அப்போது 2015 இந்த ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி டு ஸ்டீல் ஓட்ஸ், வாக்கு திருட்டுகளை ஆரம்பிப்பதற்கான திட்டங்களை 2015 தொடங்கியிருக்கு பாஜக. ஆமாம், 2014 ஆட்சி வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னுமா ராமர் கோயிலை வச்சு அவங்களால அரசியல் பண்ண முடியும்? ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் மக்கள் என்னன்னு கேட்பாங்கல்ல, அப்போ அவன் குட்டு உடஞ்சிரும். அப்போது வாக்கு திருட்டு தான் நம்மளோட வெப்பன் அப்படின்னு முடிவு பண்ணி தேர்தல் ஆணையத்தையே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். இப்போ 2018 ஓபி ராவத் இருந்தாருன்னு நான் சொன்னேன். இது எப்படி பலவீனமாக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஓடிபி வரணும், இன்டிமேஷன் வரணும் ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ நாங்களும் அதான் யோசித்தோம், எப்படிரா ஒரு சின்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்பர் மாற்றினாலே ஓடிபி வரணும், எவனா ஃபேக் லாகின் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும், யுவர் டிவைஸ் இஸ் பீன் த்ரெட். ஃபேஸ்புக் லாகின் பண்ணணும்னா வேறு புது டிவைஸில் உங்கள் பழைய டிவைஸ்லேருந்து நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா தான் புது டிவைஸ்லேயே லாகின் பண்ண முடியுன்றான். ஒரு ஃபேஸ்புக்கே இவ்வளோ ப்ரொடெக்ஷனு, எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பெரிய டேட்டா, யாருமே ஆக்கே பண்ணக்கூடாது தானே, யாருமே ஆக்ட் பண்ணக்கூடாது தானே, ஆக்ட் பண்ணி யார் வேணால் மாற்றிக்கலாம்ல. அப்புறம் அப்போ அவ்வளோ சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் கொண்ட ஒரு வெப்சைட்டு, அதை எப்படி ஆக்ட் பண்ண முடியும்? எங்களுக்கும் பல கேள்விகள் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இது இவ்வளோ பலவீனம்ன்ட்டு. அது என்ன பலவீனம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓபி ராவத் கதை சொல்கிறேன். ஓபி ராவத் என்ன சொல்கிறாரு, இந்த ஓடிபிலாம் ஃபோனில் வந்ததை பற்றி கேள்வி கேட்குறாங்க. எது எப்படி கோதாபாய் ஃபோன் நம்பருக்கு வராத எப்படி அவங்க திருட முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஃபோன் க்ளோன் பண்ணியிருப்பாங்க, சிம் கார்டு டூப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ ஆங்கில திரைப்படங்களில் வர காட்சிகள்லாம் பார்த்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த கதைக்கு வருவோம். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஓபி ராவத் தெரிஞ்சே பாஜகவுக்கு தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறாரு. சரி, நாங்கள் உள்ளே போகிறோம், லாகின் பண்ணுறோம். சரி, லாகினுக்கு ஏதோ பெருசாக இருக்கும்னு பார்த்தோம். ஏன்னா லாகின் நிறைய கேட்பாங்கல்ல டீட்டெயில்ஸு, வெறும் பேர் ஃபோன் நம்பர் இது ரெண்டு கொடுத்தா லாகின் ஆகிடுது. ஓடிபி வாங்கிட்டு லாகின்லேயே இவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபார்ம் 8 ஃபில் பண்ணுறோம். ஃபார்ம் 8 தான் ஒரு ஓட்டர் ஐடியில் இணைக்கப்பட்ட ஒரு நம்பர். இப்போ நீங்கள் ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணுறது என்னென்ன தேவைப்பட்டது அந்த இடத்துல? அதாவது ஃபஸ்ட்டு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணுறதுன்றது எப்படி ஃபேக் லாகின்றது அர்த்தம்னா, நீங்கள் வெறும் ஃபோன் நம்பர் பேர் போட்டால் லாகின் ஆகிடும். அதுக்கு பேர் ஃபேக் லாகின் இல்லை, அது ஒரு லாகின். ஓகே, ஏன்னா அது ஒரு சும்மா யார் வேணால் லாகின் ஃபேக் லாகினாக ஆகிறது எப்படின்னா, உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குது, உங்கள் சட்டமன்றத்தில் நான் ஒருத்தர் டெலீட் பண்ணணும், இல்லை நீங்களே இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் யாராவது இறந்துருப்பாங்க, அவங்கள நீங்கள் டெலிட் பண்ண முடிவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கீங்கன்றதுக்கான அடையாளம் இருக்குல்ல, அது எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குல்ல, அதை லிங்க் பண்ணுவீங்க உங்கள் ப்ரொஃபைலோட. அது யாருக்கு ஓடிபி வரும்? யார் மொபைல் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்போ உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்போ ப்ரொஃபைலோட லிங்க் ஆகுது. அது நார்மலாக அதான் லாகின் கிரியேஷன். ஏன்னா ஃபார்ம் 7 டெலிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வாக்காளரோட அடையாள அட்டை எண் லாகின்ல அட்டாச் ஆகிருக்கணும். ஃபார்ம் 6க்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் 7 டெலிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேக் லாகின் உருவாக்கப்படுது. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கே வருவோம், கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்க, கள்ளக்குறிச்சி சட்டமன்றம் தான் நீங்கள். ஆமாம், கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு 50 பேர் பிடிக்கல. எப்படி 50 பேர் பிடிக்கல. அதை அந்த 50 பேர் பிடிக்கல, அவங்கள நான் ஓட்டு போடாமல் விட்டுருணும், என் அண்ணன் யாரோ எலெக்ஷன் நிற்கிறாரு, இவங்க ஓட்டு போட்டால் என் அண்ணன் தோற்றுருவாரு, வேற ஒருத்தர் மாற்றி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 50 பேரை நீ டெலிட் செஞ்சால் குற்றமா இல்லையா? டெலிட் செய்ய விடுங்க, அந்த 50 பேருக்கு நீங்கள் டெலிஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் குற்றமா இல்லையா? எஸ், அப்போ ஒரு தேர்ட் பர்சன் சப்மிட் பண்ணுறதுனால அவங்க பேர் ஓட்டர் லிஸ்ட் இல்லாமல் இருக்குமா? இப்போ நான் அந்த குற்றச்சாட்டுக்கே வரல. அந்த 50 பேருக்குமே இன்டிமேஷனே இல்லாமல் டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது குற்றமா இல்லையா? அது குற்றம் தான். குற்றம் தானே.
நீங்கள் ஃபில் பண்ணுறதால டெலிஷன் ஃபார்ம் டெலிட் ஆகிடும்னு நான் சொல்ல வரல. இந்த ப்ராசஸ், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு குற்றம் நடக்க போகுது, குற்றம் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் ஒன்று இருக்குது. குற்றம் நடந்தாதான் நீங்கள் தண்டிப்பீங்களா, குற்றத்துக்கான ப்ராசஸ்க்கு வேலை செஞ்சாலும் தண்டிப்பீங்களா? அதுக்கு வேலை செஞ்சவங்க தானே. அதுக்கு போய் இந்த குற்றத்துக்கான ப்ராசஸை உருவாக்குறது யாரு? எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத 50 பேரை டெலிட் செய்யறதுக்கு படிவங்களை நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த 50 பேருக்கு ஓடிபி வாங்கியிருக்கணுமா, வாங்கியிருக்கூடாதா? கண்டிப்பாக ஓடிபி வந்தே ஆகணும். எந்த ஓடிபியுமே போல. சரி, அவங்களுக்கு தான் போகலன்னு நினச்சோம். இப்போதான் விஷயமே அகப்படுது. யாருக்குமே ஓடிபி போகாது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்துட்டு. அது எதுக்கு வெப்சைட்டே வைக்கிறாங்க? நீங்க தாராவாத்து வாக்குறுதிகளுக்கே கொடுத்துடலாமே யோசிச்சோம். இப்போ நண்பர், உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கு, நான் வந்து என்ன பண்றேன், உங்க ஓட்டர் ஐடியை ஏன் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா அதுதானே வாக்கு அடையாள திருட்டு. அதுக்கு நான் ஃபார்ம் 8க்குள்ள போறேன், உங்க ஓட்டர் ஐடி என்டர் பண்றேன். நீங்க ஆல்ரெடி ஒரு நம்பருக்கு கூட பேர் பண்ணிருப்பீங்க. நான் என்ன பண்றேன், சரி உங்க நம்பரை என் நம்பரா மாத்துறதுக்கு என் நம்பரை போடுறேன். நான் இப்போ சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். அப்போ நான் என்ன நினச்சிக்கணும், ஓடிபி உங்களுக்கு தானே போகணும்னு நினைக்கணும். ஆமாம், கரெக்ட் தானே? நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. என் நம்பர் தான் ரிஜிஸ்டரில் இருக்காங்க, ரெஜிஸ்டரில் இருக்குல்ல, அப்போ நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஃபோனில் ஓடிபி என் நம்பருக்கு வருது. இல்லை சார், இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான போர்ட்டல், ஒரு டெலிஷன் ஃபார்முக்கு முக்கியமான ஒன்று. அப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எதுக்கு தான் இருக்காங்க? அதான் எங்களுக்கும் தெரியல. நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நான் ஒன்றும் தேர்தல் ஆணையம் இல்லைல்ல. நாங்கள் சொல்ல வரோம்னா நீங்கள் கேட்ட கேள்வி அதே கேள்வி நாங்களும் கேட்குறோம் எங்கள் மனசுக்குள்ளார. ஏண்டா விளக்கென்ன, நீ இசிஐ எலெக்ஷன் கமிஷன் உச்சபட்ச அமைப்பு, இது என்னடா இது இருக்கிறதுலே போங்கா இருக்கு. அவரோட ஓட்டர் ஐடி கூட ஒரு நம்பர் இருக்கு, அவரோட ஓட்டர் ஐடி நம்பரை நான் மாற்றணும். அதுவும் நான் எப்படி மாத்துறேன், நான் செல்ஃபோன் மாற்றலை, அதர் எலக்டார்னு சொல்லி தான் மாத்துறேன். அப்போ நான் வந்து இது என்னோட ஓட்டர் ஐடி இல்லை. அப்போ நான் மாற்றும் போது குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு தகவல் என்னன்ட்டு, உங்களோட ஓட்டர் ஐடி மாற்றப்படி இருக்கு, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு வரணும். எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ஓடிபி வருது, நான் ஓடிபி போடுறேன், 1 நிமிஷத்தில் மாறிடுது. மாறதோடு இல்லாமல் உங்கள் ஓட்டர் ஐடியை நான் டெவலப் பண்ண முடியுது ஏன் ஓடிபியை வச்சு. அது அப்போது இது எந்த மாதிரி ஒரு அமைப்பு? இப்போ இந்த டெமோவில் நாங்கள் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த டெமோவில் ஆனந்த் பாபுன்ற நபர், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம், ஒரு வாக்கு திருட்ட உங்களை வச்சு டெமோ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டார். அவரோட ஓட்டர் ஐடியில் அவங்க அண்ணன் நம்பர் இருந்துச்சு. அவங்க அண்ணன் நம்பர் என்ன இருந்துச்சுன்னா 4729 முடிகிற அவங்க அண்ணன் நம்பர் தான் அவங்க வாக்காளர் என்னோட இணைக்கப்பட்டு இருந்துச்சு. சரிங்களா? வெறும் 2 நிமிஷத்தில் ஃபார்ம் 8க்குள்ளே போய் அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி என் நம்பரை கொடுத்து, சரிங்களா, சப்மிட் ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஓட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன நினைப்போம், நம்மலாம் சரி இப்போ உடனே எல்லாம் மாறி இருக்காது, ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் ஆச்சு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். வெறும் 1 நிமிஷம் தான். சப்மிட் கொடுத்த 10வது செகண்டில் மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ அதில் ஏன் நம்பர் இருக்கு, 7636ன்னு முடிகிற ஏன் நம்பர் இருக்கு. அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம், சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லை, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டே வந்து ஓட்டு திருட்டுக்குன்னே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறான், அந்த ஆனந்த் பாபுன்ற அடையாளத்தை, அவரோட வாக்காளர் அடையாளத்தை இப்போ என் நம்பர் கட்டுப்பாட்டில் வச்சிட்டேன்னா, இன்றைய தேதி வரைக்கும் 22ஆம் தேதி அவருக்கு நாங்கள் பண்ணோம் அந்த டெமோவை. சரிங்களா? இன்னைக்கு என்ன தேதி, 25. இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு மெசேஜ் வரல, டியர் ஆனந்த் பாபு யுவர் நம்பர் ஹஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் கூட அவர் வரல. அப்போ அவருக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ கன்சர்ன் வாங்கி பண்ணேன், அவருக்கு தெரிஞ்சுது. அப்போது இது வந்து யாருக்கு வேணா யாரோட நம்பர் வேணா மாற்றி அடையாளத்தை திருடலாம்ல. இப்போ கண்ட்ரோல் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணுறோம். ஆனந்த் பாபுன்னு பொய்யான ஒரு பேரை போட்டு வேற ஒரு நம்பரை வச்சு இப்போ இந்த நம்பருக்கு அட்டாச் பண்ணும்போது எனக்கு தானே ஓடிபி வரும், ஆனந்த் பாபு வராதுல்ல. அவர் தெரியாமல் ஃபேக் லாகின் கிரியேட் ஆயிடுச்சுல்ல. அவர் வச்சு அவர் சட்டமன்றத்தில் ஒரு 50 பேரை டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம்ல. இப்போ டெலிஷன் ஃபார்ம் நான் ஃபார்ம் ஃபில் பண்ண உள்ளே போகிறேன். இப்போ எனக்கு ஒரு 35 வயசு 36 வயசு நபரை ஒருத்தரை டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்துட்டாருன்னா சொல்ல முடியும், அவர் இறந்துட்டான்னு சொல்ல முடியாது ஆப்வியஸாக, ஏன்னா அவர் வயசு கம்மி. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஆப்சென்ட்னு இருக்குது. இங்கே இந்த இடத்துல அவங்க இல்லை ஓட்டு வாக்காளர் இங்கே இல்லை, அவர் குடியேறி போயிட்டாருன்ட்டு. ஆனால் அவருக்கு குறைஞ்சபட்சம் அவர் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார்ல நம்பரு. அப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது யாருக்கு ஓடிபி போகிறோம், அதுக்கு யார் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த நம்பருக்கு தான் போய் ஆகணும். டெலிஷன் ஃபார்மில் அது அட்லீஸ்ட் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி மொபைல் நம்பரில் ஆச்சு. எனக்கு ஓடிபி வந்து என் நம்பர் மாறிச்சு. டெலிஷனில் யாரை டெலிட் பண்ண நினைக்கிறேனோ அவருக்கும் ஓடிபி போல, டெலிட் பண்ண ட்ரை பண்ணுற எனக்கும் ஓடிபி போல. சப்மிட் கொடுத்தா டெலிஷன் ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது எலெக்ஷன் கமிஷனோட கேர்லெஸ்ஸா இல்லை திட்டமிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்களா? அப்படி இது எப்படி நீங்கள் கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? அதாவது
உச்சபட்ச டெக்னாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு உருவாக்குன ஒரு வெப்சைட்டு, தேர்தல் ஆணையம் வெப்சைட்டு. நீங்களும் நானும் உள்ள போய் ஒரு ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. அதாவது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராச்சும் ஒருத்தங்க சாஃப்ட்வேர் ப்ராசஸை வச்சு ஆக்ட் பண்ணி டேட்டாவை ஆக்ட் பண்ணி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும்ல. இருக்கிறோமா இல்லையா நம்மளை பாதுகாக்க? அப்படி இருக்கும் போது இதை எப்படி நீங்க கேர்லெஸ்னஸ் சொல்லுவீங்க? இது திட்டமிட்ட சதி. அதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023 திருத்தம் கொண்டு வரீங்க? என்ன திருத்தம் கொண்டு வரீங்க? கிளாஸ் 16ல, அதாவது தேர்தல் ஆணையா பொறுப்புல இருக்கும் போது எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவுக்கும் எதிராக லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வரீங்க. அப்ப எதுக்கு நீங்க தேர்தல் ஆணையங்களை காப்பாத்துறீங்க? இந்த திருட்டு வேலைகளுக்குலாம் அவங்க ஒத்துழைக்கிறாங்கல்ல, அப்ப சலுகைகள் கொடுக்கணும்ல, அதுதானே காப்பாத்துறீங்க. 2023க்கு அப்புறம் 24 பாராளுமன்ற தேர்தல் வருது, சரிங்களா? எதுக்கு 23 அவசர சட்டம்? அப்ப 5 கோடி பேரை ஆட் பண்ணாங்கல்ல, ஆட் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எத்தனை பேர் டெலிட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியலையே. இன்னொன்று சொல்றேன், நீங்க ஓட்டரை டவுன்லோட் பண்ணுவீங்க ஆன்லைன்ல, அதுல கிளாஸஸ் போட்டிருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் அது ஒரு முக்கிய ரூல் இருக்கு. மியர் பொசஷன் ஆஃப் எபிக் ஐடி டஸ் நாட் கேரண்டி யுவர் நேம் இன் த எலக்டோரல் ரோல் or right to vote during the election. You have to check during every revision that your name is there in the list ன்னு இருக்கு. சரிங்களா? என் வேலை என்ன? ஒரு வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கிட்டா நான் வாக்காளர் ஆகிட்டேனா, அதுக்கப்புறம் ஒன்று நான் டெலிஷனுக்கு ஃபைல் பண்ணணும், இல்லைனா நான் மாற்றிக்க ட்ரை பண்ணணும். நீ எனக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டேன், அப்புறம் எப்படி நீ எனக்கு வாக்கு இதனால் மட்டும் இருக்காதுன்னு சொல்ல முடியும்? இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ உன்னை காப்பாற்றிக்கிற. ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து தான் பேர் வந்தால் தானே வாக்களிக்க முடியும். அது கரெக்ட் தான். அதை நான் ஏன் செக் பண்ணணும்? அதான் ஒரு வாட்டி எனக்கு வாக்காளர் கொடுத்துட்டேன்ல, இது எலெக்ஷன் கமிஷன் தான் செக் பண்ணணும் என் வாக்காளர் அடையாள இருக்கா இல்லையான்றத. இப்போ என் பேர் அருண் பாஸ்கர், நான் தாம்பரம் தொகுதியில் இருக்கேன். என் பூத்தில் எனக்கு சின்ன வயசுல ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டாங்க. எனக்கு 18 வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன். ஒரு வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கிட்டாலே நம்ம சாகும் வரை அந்த ஓட்டர் ஐடி நம்பர் தான் இருக்க போகுது. ஓட்டர் ஐடி நம்பர் மாற்றும் போது வேணா நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓட்டர் ஐடி நம்பர் வாங்கிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு செக் பண்ணணும்? தேர்தல் வரும்போது அந்த பூத்தில் தானே என் ஓட்டர் ஐடி இருக்கணும். வேற பூத்துக்கு மாறப்போதா? கிடையாது, இல்லை தானே? அப்புறம் எப்படி டஸ் நாட் கேரண்டி யூ ஓட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் ஓட்டர் ஐடின்னு சொல்றேன். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி இருந்தீங்கன்னா, வேற மாறலன்னா, நீங்க மாறி இருந்தா இந்த கதைலாம் வேணாம். நீங்க இப்போ நீங்க தேர்தல் அறியாம மாதிரி பேசுறீங்க, சரிங்களா? நம்ம என்ன சொல்ல வரோம்? நீங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க, கள்ளக்குறிச்சியில வச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க சென்னை வந்துட்டீங்க, ஆனா ஓட்டு எங்க போடுவீங்க? கள்ளக்குறிச்சியில் தான் போட போறீங்க, சரிங்களா? நீங்க சென்னை வந்துட்டு வேலை பார்க்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில உங்க ஓட்டை எடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்க ஓட்டர் ஐடி பேர் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குதான் ஆகணும். அப்புறம் நீ எதுக்கு அந்த கிளாஸை கொண்டு வர? அப்ப என்ன அர்த்தம்னா, அதாவது உன் ஓட்டர் ஐடி இல்லாம போவோம், அதுதான் டெலிஷன். நீ ஓட்டு போடும் போது தான் உனக்கு அது தெரிய வரும். நீ அப்ப என்ன கேள்வி கேட்ப, அப்புறம் இந்த கிளாஸை தூக்கி காப்பேன். அது ஓம் பொறுப்பு செக் பண்ணணுன்ட்டு. இப்போ இவ்வளவு சொல்றால, நீ ஏன் எஜுகேட் பண்ணல? நீ ஏன் ஓட்டர்ஸுக்கு அவங்க ரைட்ஸை பத்தியும் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரன்சி பத்தியும் எஜுகேட் பண்ணல? ஆலன் சட்டமன்றத்தை தலைவர் ராகவன் சொன்னாரா? எப்போ சொன்னார்? 2023. 5994 படிவங்கள் ஃபில் பண்ணப்பட்டதா? சரி, அப்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பயம் இருக்கணுமா? நம்ம மக்களை பாதுகாக்கணும், இப்படி ஒரு ப்ராசஸில் ஒரு ஓட்டு இருக்குன்றத அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது, அப்போ மக்களுக்கு பயம் வந்துடும், அவங்களை நம்ம விலக்கி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்கணும். அதை பண்ணாங்களா? கிடையாது. ஏன் பண்ணல? அது பண்ணிட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ல. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆலந்து இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. சமாஜ்வாதி கட்சி 2022ஆம் ஆண்டு 18,000 வாக்குகள் டெலிட் செய்யப்பட்டதுன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. 18,000 அஃபிடவிட்டோடு. இப்போ கணேஷ்குமார் என்ன கேட்குற, தலைவர் ராகுல் காந்தி கிட்ட அஃபிடவிட் கேட்டார். ஆனா இவங்க 18,000 அஃபிடவிட் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 18,000 இல்லாதால் தான் சில இடங்கள்ல தோத்தே போனோம் அப்படின்றாங்க. 2025 எலெக்ஷன் கமிஷனர் இப்போ இருக்கிற கணேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி அஃபிடவிட்டே கொடுக்கலன்னு சொல்லி பச்சையா போய் சொல்றாரு. அடுத்த நாளே அவங்க 18,000 அஃபிடவிட் ஜெராக்ஸ் எடுத்து போய் கொடுக்குறாங்க. அப்போ கணேஷ்குமார் வந்து என்ன சொல்றாரு? அவரு வந்து தேர்தல் அதிகாரியா பேசுறாரா, இல்லைன்னா பாஜக சொல்லிக் கொடுக்கறத பேசுறாரா? இப்ப கூட இவ்வளவு பிரச்சனைகள், அதாவது தலைவர் முதல் பிரஸ் மீட் முடித்தார். அப்போ மகாதேவபுரா அப்படின்ற ஒரு சட்டமன்றத்தில் 1,250,000 வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டார்கள் சொன்னாங்க, சரிங்களா? அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்னா ஓசிஆர் இல்லாம ஈஸியா எக்ஸல் கன்வெர்ட் ஆகிற மாதிரி, இல்லை எக்ஸலே கொடு, போட்டோ ஐடியோன்ற. நீ என்ன சொல்ற? பிரைவசி, தனிநபர் சுதந்திரம் பறிக்கப்படும், அதனால கொடுக்க முடியாது. சரி, ஒரு போட்டோ வேணாம், பூத்தில் பிரிண்டபிள் டேட்டா இருக்குல்ல, அதை நீ எக்ஸல கொடு. நாங்க ஹவுஸ் 0ல 200 ஓட்டு இருக்குன்றோம், போட்டிருக்கா. நீ என்ன சொல்ற? தெருவில் இருக்கவங்களாம் 0 கொடுத்தன்ற.
ரைட்டா? தெருவில் இருக்கிற நீ எங்க கண்டுபிடிச்சி ஓட்டு கொடுத்த? அவங்களும் ஏழை மக்கள் பாவம் இல்ல, அவங்க Correct ஓட்டு போட்டு தான். ஆகணும். ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஏன்னா காமி அந்த 200 பேரை கொண்டு வந்து இப்போ முடிஞ்ச உடனே இந்தியா டுடே வந்து ஒரு வீட்டுக்கு போய் டெமோ பார்த்துச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே இந்தியா டுடே ஒரு வீடை போய் கேட்குது, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட அதிகப்படியான நபர்களுக்கு வாக்கு இருக்குன்ட்டு. அந்த வீட்டில் பார்த்தா அப்படிப்பட்ட யாருமே இல்லைன்றாங்க. அப்போ அந்த மாதிரி 1,250,000 பேர் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, அந்த 1,250,000 பேரை காமி நிரூபிச்சுட்டு போ. தேர்தல் ஆணையம் வந்து என்ன லைக் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பா? இல்ல அது யாரு? அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு தான் ராகுல் காந்தி கேட்கறாங்க. அப்டேட் கொடுங்க, நீங்க பிரதம இது பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கறாங்களே. நான் எதுக்கு பத்திரம் தாக்கல் செய்யணும்? என்ன பத்திரம் தாக்கல் செய்யணும்? நான் என்ன அஃபிடேவிட் கொடுக்கணும்? தலைவர் ராகுல் காந்தி எதுக்கு அஃபிடேவிட் கொடுக்கணும்? உறுதிமொழி பத்திரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. உண்மை என்ன? உறுதிமொழி பத்திரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன் ராகுல் காந்தி சைட்ல இருந்து கொடுக்கப்படாம இருக்குது? அதாவது என்ன உறுதிமொழி பத்திரம் நான் கொடுக்கணும்? அதாவது நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்டதுக்கு உறுதிமொழி பத்திரம் எவன் கொடுப்பா? நான் ஒரு வாக்காளன், என் வாக்கா திருடிட்டாங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உறுதிமொழி பத்திரம் கொடுப்பேன். நீ அந்த தொகுதியில் எனக்கு வாக்கே இல்லை, இது மக்கள் பிரச்சனை, நீ ஏமாத்திருக்க இந்த மக்களையும் உன் அதிகாரத்தையும் துச்சபட்சமா எண்ணி நீ வந்து ஏமாத்திருக்க. அப்ப என்ன பண்ணணும்? இல்ல திரு ராகுல் காந்தி அவர்களே, நாங்க இப்போ நிரூபிச்சு காமிச்சிடுறோம், நாங்க புனிதமானவர்கள் நிரூபிச்சிடுறோம், அதுக்கப்புறம் உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஆதாரமற்ற பேச்சு அப்படின்றார். அதனால தான் தலைவர் ராகுல் காந்தி 2வது இதில் இந்த ஃபேக் லாகினை பற்றி சொல்கிறார். இப்போ நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து இந்த தேர்தல் ரீதியான அரசியல் அமைப்புகள் கொண்ட இயக்கங்கள் அப்படின்லாம் இருக்காங்கல்ல, ஏடிஆர், யார்? அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் 2024 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போது அவங்களே வந்து வாக்குத்திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் யாரு? பரவாயில்ல, அவர் 2024 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இந்த வாக்கு திருட்டினால்தான் பாஜக 79 தொகுதிகளில் வெற்றி பெற்றது, இல்லைன்னா தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா? இவங்களாம் சொல்றாங்கல்ல, இவங்களாம் சொல்றதை பார்த்ததுக்கப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அதை ஆராயிறாரு. தலைவர் ராகுல் காந்தி போனா போட்டுன்னு சொல்லி விடல. இப்போ யாருக்காக போராடுறாரு? உங்களுக்காக, எனக்காக, 99 கோடி வாக்காளர்களுக்காக தலைவர் ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு. இப்போ மக்கள் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இதில் எல்லாம் ஈஸியை தப்பு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, பண்ணல நினைக்கிறீங்களா? தவறு செஞ்சிருக்கு. அதுக்கு என்ன ரெமெடி, என்ன சொல்யூஷன், என்ன தண்டனை? இப்போது 23ஆம் தேதி செப்டம்பர் 2025 தேர்தல் ஆணையம் ஒரு புது ரிவிஷன் வெப்சைட்டில் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? திடீர்னு பயங்கர செக்யூரிட்டி மெஷர் கொண்டு வந்ததா சொல்லி ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஓட்டர் டெலிஷன், ஓட்டர் கரெக்ஷன், ஓட்டர் அடிஷன்றான். சரிங்களா? ஓட்டர் ஐடியில் இருக்க பேரும் ஓட்டர் ஆதாரில் பேரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும்ன்றான். இப்போ இவ்வளோ டைட் செக்யூரிட்டி கொண்டு வந்ததால் என்ன சொல்கிறா அவர்? நான் வந்து மக்களை பாதுகாத்துட்டேன்றா. அப்படியா? நீ ஏன் மக்களை இந்த 10 ஆண்டு காலம் பாதுகாக்கல? நீங்கள் ஒரு 10 கொலை கொண்டு வந்துட்டீங்க கள்ளக்குறிச்சியில், சென்னைக்கு வந்துட்டீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் சென்னை வந்துட்டு நான் திருந்திட்டேன், கொலை பண்ண போகிறது இல்லை, இன்னிலேருந்து எல்லாரையும் பாதுகாக்க போகிறேன் அப்படின்னா 10 கொலைக்கான தண்டனை வேணுமா வேணாவா? தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். இப்போ யார் கேள்வி கேட்கணும்? நிரூபிச்சிட்டோம். தலைவர் ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டாரு. அவருக்காக இளைஞர்கள் நாங்கள் முன் வந்து வெட்ட வெளிச்சமா இப்படிதான் நடந்திருக்குன்னு காமிச்சிட்டோம். மக்கள் என்ன பண்ண போறோம்? ஆலன் தொகுதியிலேயே பாஜக தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2018 தான் பாஜக ஜெயிச்சாங்க, 2023 காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கு, அதையும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது இதை வந்து பாஜக சொல்லல, தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போ நீங்களே என்ன சொல்ல வரீங்க? தேர்தல் ஆணையம் தான் பாஜகன்றீங்க. அப்படி மீன் பண்ணல, தேர்தல் ஆணையம் அதுதான் உண்மை. நீங்க அப்படி மீனே பண்ணனாலுமே அதுதானே உண்மை. தேர்தல் ஆணையம்க்கு எதுக்கு யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு விளக்கெல்லாம் சொல்லணும்? அவன் எதிர்கட்சியா என்ன? இல்லை தானே? தலைவர் தான் எதிர்கட்சி. அவங்க யாரு? தலைவருக்கு என்ன விளக்கம் சொல்லணும், என்ன விளக்கம் கேட்கணும்? உங்க அலிகேஷன்ல சொல்றீங்களே ஃபேக் லாகின் எப்படி கிரியேட் செய்யப்பட்டதுன்றதை ப்ரூவ் பண்ணி காமிங்க தானே கேட்கணும் தலைவர்கிட்ட. வாக்காளர் அடையாள வந்து திருடப்பட்டதுன்றார், சூரியகாந்த் ஐடென்டிட்டி ஹஸ் பீன் ஸ்டோலன்றாரு, அது எப்படி சாத்தியம்னு நிரூபிச்சு காமிங்க தானே கேட்கணும். ஏன்னா அந்த கேள்வியை கேட்டால் அடுத்த நாளே ராகுல் காந்தி நிரூபிச்சிருப்பாரு. அதனால பயம், கேள்வி கேட்கல. ஆனா அவங்க முதலாளி யாரு? வாக்கு திருடர்கள் முதலாளி யாரு?
அவங்க வந்து ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. நீ ஏதாச்சும் போய் அவர் உருட்டி புரட்டியாச்சு தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக ஏதோ ஒன்று போடு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்களும் ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததை போட்டுடுறாங்க. ஆனால் இங்கே விஷயமே என்னன்னா, நாங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், சுதந்திர போராட்டத்திலேருந்து என்றைக்குமே வெற்றி தோல்வியை பற்றிலாம் காங்கிரஸ் வந்து நினச்சது இல்லை. காங்கிரஸ் கட்சியில் தலைவர் ராகுல் காந்தி அவங்க குடும்பங்களில் நிறைய உயிர்களை இறந்துருக்காரு, கொடூரங்களா, சரிங்களா? அப்படி இருந்தும் தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டணும், மீட்டெடுக்கணும், மக்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாவலனாக இருக்கணும் தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஆட்சியில் இல்லை. அவர் நினச்சிருந்தா இதை பற்றிலாம் கவலையே படாமல் அடுத்த ஆட்சி வரும்போது பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணலாம். இது வாக்கு இப்போ நாம் இதை நிரூபிக்கிறதால எங்களுக்கு வாக்கு வரப்போதா? அடுத்த 4 ஆண்டு யார் இருக்க போறா? பாஜக அரசு. பாஜக. ராகுல் காந்தி தலைவர் வந்து இப்போ உடனே பிரதமர் ஆகிட போறாரா என்ன? கிடையாது. மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது. எத்தனை ஆண்டு காலமாக? 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அப்போ அதை நினைச்சு கொந்தளிச்சு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணுன்றாரு அவரு. ஆலன் ஃபீல்ட்ஸ் கடைசி ஸ்லைடு என்ன போட்டு நிற்பாரு? டெமோக்ரஸி வில் நாட் பி டெலீட்டட். அதாவது ஜனநாயகத்தை யாரும் படுகொலை செய்ய முடியாது, நீக்க முடியாது. நீ வாக்க திருடலாம், வாக்க நீக்கலாம், என்ன வேணா பண்ண, ஜனநாயகத்தை நீக்க நாங்கள் விட மாட்டோம். காங்கிரஸ் எப்பவுமே மக்களுக்காக குரல் கொடுப்போம், மக்களுக்காக முன்னிருப்போன்றாரு. ஆனால் அதை புரிஞ்சிக்காம இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்கள், செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து பாஜகவோட உத்தரவின் பேரில் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக விமர்சனங்கள் எழுப்பிட்டு இருப்பாங்க. ஆதார் இருக்கா, ஆதார் இல்லையான்ட்டு. இப்போ நான் நிரூபிச்சிட்டேன். இல்லை, ஆதாரே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம். பீகார்ல ஆதாரை வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது. ஏன்னா ஆதாரை நீங்க ஃபர்ஸ்டே எடுத்துக்கிட்டோன்னா அது 65 லட்சம் நீக்கிறது வந்து முடியாம போயிடுமே. நீ மறுபடியும் 65 லட்சத்தை ஆட் பண்ணி ஆகணுமே. தேர்தலில் தோத்து போயிடுவோமே. பீகார்ல தோத்து போயிட்டா அவ்வளவுதான். அடுத்த 4 வருஷத்துல எல்லா சட்டமன்றங்களையும் வரிசையா தோத்துருவோமேனு ஒரு பயம் இருக்குல்ல. பீகார் மாதிரி ஒரு பெரிய மாநிலம் பாஜக தோல்வி அடைந்து விடுச்சா அதையே ஒரு ப்ரொபகண்டா வச்சு காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருன்னு ஒரு பயம் இருக்குல்ல. அப்ப அந்த தேர்தலை ஜெயிச்சாகணும். எப்படியாச்சும் திருத்தனமா ஜெயிப்போம். அது 65 லட்சத்து வாக்காளர் டெலீட் பண்ணு, அவனை ஆட் பண்றதுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருவோம். இல்ல, வாக்காளரோட அந்த அட்டை திருடப்படுறது மூலியமா மட்டுமே பாஜக ஜெயிக்குதா, இல்ல அதுக்கு அடித்தளம் இருக்குல்ல பகுதியில்? அதாவது எதுக்கு திருடுற நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஆக்சுவலா அவனுக்கும் பவர் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். அவன் திருடுறது மட்டும் பார்க்க கூடாதுன்றீங்க. அப்ப நீங்க அவனை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இல்ல நம்ம குறிப்பா அது மட்டும் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இல்லை இல்லையா? ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றம் அதுதான் நம்ம பேசணும். அது ஜெயிக்குது தோக்குறத பத்தி நம்ம பேசல. இப்போ குற்றம் ஏன் செய்யறான் பாஜக? குற்றம் ஏன் செய்து தேர்தல் ஆணையம்? உங்க வாக்கை நான் திருடிட்டேன், உங்க வாக்கை திருடி கொஞ்சம் பேர் வந்து டெலீட் பண்ண முயற்சிக்கிறேன், சரிங்களா? யாருக்கு பிரச்சனை வரும்? என்னுடைய வாக்கு தான் பறிக்கப்படுது. வாக்கு பறிக்கப்படுதுன்றதோட பிரச்சனைகள் யாருக்கு வருது? உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரும். ஏன்னா உங்க ஃபார்ம் வச்சு தானே ஃபில் பண்ணியிருக்கோம். உங்க அடையாளத்தை நான் திருடுறேன். உங்க அடையாளத்தை திருடுற ஒரு உரிமையை யார் கொடுக்குறா நம்மளுக்கு? தேர்தல் ஆணையமே கொடுக்குது. தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்கு. எப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு? 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த 22க்கு அப்புறம் வந்து உடனடியாக மாத்துறாங்க இல்லையா? இதையா எந்த அறிவிப்புமே இல்லாமல், எந்த ஒரு இது முன்னறிவிப்புமே இல்லாமல் சடனாக வந்து யாருக்கு தெரியாமல் இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் நடத்தினால தான் அப்படி ஒரு அறிவிப்பு, அப்படி ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதே தெரியுது. நீங்களும் ப்ரெஸ் மீட் நடத்தலைன்னா இந்த மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது நாங்கள் டெய்லி ட்ராக் செஞ்சுட்டு இருக்கோம். என்னன்ட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து மாற்ற போகிறாங்கன்ட்டு. டெமோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லி பேசிஸில். எடுத்துகிட்டு இருக்கும் போது 22ஆம் தேதி எடுத்து வச்சுட்டோம். 23ஆம் தேதி காலையிலையும் இதே மாதிரி ஒருத்தருக்கு டெமோ எடுக்க போகிறோம். போகும்போது மாற்றிட்டாங்க. எங்களுக்கா சிரிப்பலைகள் அதிகமாக வந்துருச்சு. எங்கள் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்கு போகிறோம். ஏதாச்சும் தேர்தல் ஆணையம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கா? இவ்வளோ பெரிய மாற்றமாக கொண்டு வந்திருக்கே, ஒரு புரட்சியை கொண்டு வந்திருக்கே, வாக்காளர்களை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு போய் பார்த்தேன். ஒரு ப்ரெஸ் ரிலீஸை காணும். சரி, நாங்களும் எங்கள் ப்ரெஸ் மீட் அடுத்த நாள் தானே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு வெயிட் பண்ணுவோம், கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரைக்குமே கொடுக்கல. அப்புறம் தான் என்ன நாங்கள் யோசித்து முடிவு பண்ணோம்னா, ராகுல் காந்தி தலைவரை பார்த்து தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக பயந்து விட்டார்கள். 7 நாள் கெடு எப்போ முடியுது? இன்னையோட முடியுது 25. அப்போ அவங்களோட வேலை முதல்ல என்ன? கர்நாடகா சைடு கேட்குற டேட்டா கொடுக்கறதா இல்லை, அவங்கள காப்பாற்றிக்கிறதா அவங்க வேலை முக்கியமாக. இப்போ காப்பாற்றினா என்ன பண்ணோம்? நான் சொல்கிற ஃபேக் லாகின் கிரியேஷன், உங்கள் அடையாளத்தை திருடுறது, இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் சாஃப்ட்வேரே எல்லாம் பண்ண முடியுதுல்ல. அப்போ முதல்ல அதுக்கு பூட்டை போடு. அப்புறம் 25க்கு அப்புறம் லைவ் டெமோ காண்டி காமிச்சிட்டா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே டைமில் ஓட்டை திருடி காமிக்கிறோன்னு சொல்லிட்டா மாட்டிப்பாங்களா தேர்தல் ஆணையம்? சரிதானே? அதுக்காக தான் லாக் செய்யப்பட்டதே தவிர்த்து ஏதோ ஏன் உரிமையை உங்கள் உரிமையை காப்பாற்றலாம் இல்லை. 10 வருஷமாக அப்படியே உரிமையை காப்பாற்றி இவங்க வந்து
செய்த ஒரு தீர வீர செயல் நமக்கு தெரியாதா? ஆலந்தில் 2023 முடிஞ்சுது. இந்த 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் உங்கள் வீட்டை கதவை ஒருத்தன் உடச்சிட்டு திருட வந்துட்டான், சரிங்களா? திருடனை பிடிச்சாச்சு. கதவை மாற்றுவீங்களா மாற்ற மாட்டீங்களா? கண்டிப்பாக கதவை மாற்றிடுவோம். நீ கதவை திறந்தே வச்சிட்டாங்க 2 வருஷமா. சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு போயிடு, இவன் கண்டுபிடிக்க முன்னாடின்ட்டு. இப்போ இது என்ன மாதிரி ஒரு தன்னாட்சி அமைப்பு? இப்போ இந்த 2015 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இருக்கிற அனைத்து தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இவங்க எல்லாருமே இதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்கல்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ற நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய குற்றத்தை 99 கோடி வாக்காளர்களுக்கு இவங்க இழைச்சிருக்காங்க. சார் குறிப்பாக வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நம்ம உள்ள லாகின் பண்ணி ஒருத்தனுடைய வாக்கை வந்து நீக்க முடியும். ஆனால் ஒருத்தர் பேரை வச்சு வந்து ஒருத்தர் வாக்கை நீக்க முடியுமா? அதையும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது என்னன்னா, நாங்கள் கூட உள்ள ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிஷன் போகும்போது பூத்தில் வந்து லிஸ்ட் இருக்கும். அதில் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு அவனை எடுப்போம், ஃபெச் பண்ணுவோம்னு நினச்சோம். போய் பார்த்தா சர்ச் பை எபிக் நம்பர் ஆர் சர்ச் பை நேம்னு காமிக்குது. இது என்னடா இது? எனக்கு வந்து விஜய்ன்ற பேரை பிடிக்கலனா விஜய்ன்ற பேரை போட்டு எத்தனை விஜய் வேணா டெலிஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, உனக்கு தேடுவதுக்கு கூட நான் சுலபமாக கொடுக்குறேன் வாக்கு திருடனுக்கு. சரி, அந்த சர்ச் பை நேம் எப்படி கொடுப்பேன்? நீ விஜய்னு கொடுக்குறீங்க. ஒரு சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் 3000 விஜய் இருப்பான், சரிங்களா? இப்போ நீ எந்த விஜய்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். அது யூசர் ஃப்ரெண்ட்லியும் இல்லை. அப்போ நீ யாருக்கு கொடுக்குற? வாக்கு திருடனுக்கு டெலிட் செய்வதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். நீ ஈஸியாக டெலிட் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு பூத்தில் இருக்கேன், நான் ஒரு 10ஆம் நம்பர் பூத்தில் இருக்கேன், தாம்பரம் தொகுதியில் வச்சுக்கோங்க. எனக்கு 300வது பூத்தில் இருக்க நபரை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது, வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் வந்து அப்போ என் பூத்தில் இருக்க ஒரு நபரை டெலிட் செய்வதுக்கு தானே ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். அதுவே தவறு தானே டெலிட் பண்ணுறது? இல்லை, தவறு தானாலுமே ஒரிஜினல் டெலிட் பண்ணுறது கூட வச்சுக்கோங்களேன். ஓடிபி போய் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கணுன்ற பட்சத்தில், சரிங்களா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என் பூத்தில் இருக்கவங்க தான் நான் டெலிட் பண்ணணும். நீ என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இந்த ஃபேக் லாகின் உருவாகுது அப்படின்னா, ஒரு சட்டமன்றத்தில் இருப்பவனை வச்சு தான் அந்த சட்டமன்றத்தில் வாக்கை டெலிட் பண்ண முடியும் தான் ஃபேக் லாகின் தேவைப்படுது, சரிங்களா? அப்போ நீ என்ன பண்ணணும், பூத்தில் இருக்கவனை வச்சு தான் பூத்தில் டெலிட் பண்ண முடியும்னு கொண்டு வந்திருந்தேன்னா இதை மினிமலைஸ் பண்ணியிருக்க முடியுமா இல்லையா? கண்டிப்பாக. என்ன பண்ணுறான், ஒரு சட்டமன்றத்தில் நீ இருந்துட்டு எந்த பூத்தில் இருந்து யாருக்கு வேணாலும் டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணு, பேரை போட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, ஃபாஸ்ட்டாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை பண்ணு அப்படின்ற மாதிரி தானே கொடுக்குறான் இது. இப்போ என்ன விஷயம்னா, நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்கிறது இந்திய நாடு. தமிழ்நாட்டில் தவறு நடந்தால் மட்டும்தான் தவறு இல்லை. இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் தவறு நடந்தாலும் அது தவறு தான். இப்போ குஜராத்தில் நடந்திருக்கும், யூபியில் நடந்திருக்கும், பீகார் நடந்திருக்கும். இந்த மாதிரி வடநாடுகளில் பாஜக ஆளும் மாநிலங்களில், பாஜக வலுவாக இருக்க மாநிலங்களில், எதிர்கட்சியாக இருக்க மாநிலம் கூட நடக்கும். அதுவும் தவறு தானே. இப்போ நம்ம இங்கே ஆட்சியில் வந்து நம்ம மாநில கட்சிகள் இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி யோசிக்கக்கூடாது. இதனால பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராருல்ல. இல்லை, தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல பார்க்குறோம்ல, ஓட்டர் ஐடி கையில் இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டில் நேம காணும், ஓட்டு போட முடியல. இப்போ நீங்கள் அந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தின் யூஸ் பண்ணி. விருதுநகரில் போன பாராளுமன்ற தேர்தல் 2024 ஒரு குடும்பம் போகிறாங்க வாக்களிக்க, ரைட்டுங்களா? அந்த குடும்பத்தில் அவங்க தாத்தாவை தவிர்த்து வேறு யாரோட ஓட்டும் காணும் போடும் போது. அவங்களுக்கு தெரில, அதே ஊரை தான் இருக்காங்க, அவங்களுக்கே தெரில, டெலிட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கோ எல்லாம் முன்ன வாங்கன்றாரு. வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த என்ன சொல்கிற தகவலை பரிமாறிட்டு அது இன்னும் பெரிய லெவலில் புரட்சியாக மாறும் இப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மள தான் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்க இல்லை, நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? இது ஏதோ வந்து இது காங்கிரஸுக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான பிரச்சனையா நீங்கள் நினைக்கிறீங்க? 99 கோடி வாக்காளருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை இது. அப்போ சாமானிய மக்களாகி நீங்களும் தானே கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக. அது ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? அந்த கேள்விக்கான தைரியத்தை நீங்க கொடுங்க ஒரு 10 பேருக்கு. இந்த மாதிரிலாம் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்கு, இதனால பாதிப்பு நம்ம இந்திய நாட்டுக்கே இருக்கு. இன்னைக்கு US டாலரோட ஒரு டாலரோட இந்திய ரூபாய் மதிப்பு 88.25 காசு. அப்போ இந்த பாதிப்புகள்லாம் பணவீக்கம்லாம் நம்ம மேல தான் விடியும். விலை ஏற்றங்கள் இறக்கங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்து குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கிறது தான். சரி, இப்போ எதுக்கு ஜிஎஸ்டி குறைச்சா? அது இது சிவராத்திரியோட போனஸ், சிவராத்திரிக்கான திருவிழான்றாரு, சேமிப்பு திருவிழா. இந்த 8 வருஷமா சிவராத்திரி வரலீங்களா? ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்கல்ல, இந்த 8 வருஷமா சிவராத்திரி வரலையா? இந்த 8 வருஷம் சிவராத்திரியில சித்திரவதம் பண்ணாங்கல்ல,
அதெல்லாம் போனஸா அப்போ 8 வருஷம் சித்திரை போச்சு. இப்போ வந்து திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரியில் போயிட்டு இப்போ நல்ல ஒரு ஆட் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, மிக்சர் எவ்வளோ விலைப்பா, முந்திரி எவ்வளோ விலைப்பா அப்படின்ட்டு. இல்லைங்க ஒரு 600 ரூபாய் இருந்துச்சு, ஒரு 80 ரூபா குறைஞ்சிது, அது யாரால? மோடி அரசால் அப்படின்னு அவங்களே சொல்லி அவங்களே கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது 23ஆம் புலிகேசி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க பண்றதெல்லாம். இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க? அப்போ 8 வருஷம் நான் அவனை சித்திரவதை பண்ணது தப்பு இல்லை, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அதையும் ஏமாத்திருக்காங்கல்ல. இதுலயுமே வந்து சப்பாத்திக்கு வந்து வரி குறைக்கப்பட்டிருக்கு, இட்லிக்கு தோசை மாவுக்குலாம் வரி குறைக்கப்படலை. அதாவது வடநாட்டில் சாப்பிட்ற சப்பாத்திக்கு வரி குறைக்கப்படும், ரைட்டுங்களா? தென்னாட்டில் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு வரி குறைக்கப்படல தான் பார்க்கணும். இவங்க எப்பவுமே சவுத்தை வஞ்சிட்டே தான் இருப்பாங்க, சவுத்தை தென்னாடுகளில் வஞ்சிட்டே தான் இருப்பாங்க அவங்க. சரி, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயிலில் கூட நம்ம போக தேவையில்லை. இப்போ நீ 28 ஸ்லாப்லேருந்து 18 ஸ்லாப் கொண்டு வந்த, ஒரு 10% ஸ்லாப் நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கின? என்ன இப்போ அது 8 வருஷமாக எங்களை ஏமாத்திருக்கியா, சித்திரவதை செஞ்சிருக்கியா? அப்போ அந்த வரி பணத்தை கொண்டு தான் நீ 1,35,000 கோடி செலவு பண்ணி 2024 வருடம் பாராளுமன்ற தேர்தலை நடத்தியிருக்கு தேர்தல் ஆணையம். யாரோட வரி பணம்? ஆட்டோ ஓட்டுநர் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு, துப்புரவு பணியாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்க வரி பணத்தை கொடுத்து தான் அந்த 1,30,000 கோடி வந்திருக்குது. இத்தனை வரி பணத்தை எங்ககிட்ட இருந்து வாங்குற, அப்ப நீ யாருக்கு உண்மையா இருக்கணும்? மக்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். மக்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். ஆனா அவங்க அப்படி உண்மையா இருக்கும்போது தெரியாது. அவங்க யாருக்கு சேவை செய்யறோம் அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்களே. அவன் மக்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னா இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. நீ எனக்கெல்லாம் அடிமை. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? வரி வாங்கினாங்க. அரசர்கள் என்ன பண்ணாங்க? அந்த வரியை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இதுல ஆங்கிலேயர்கள் யாரு? பாஜக. வரியை வாங்கி கொடுக்கறது யாரு? தேர்தல் ஆணையம். அப்படிதான் நம்ம கருதணும் இதை. இப்போ மக்கள் சுரண்டப்பட்டு கொண்டே இருக்காங்க. இப்போ நம்ம இதுல தன்னெழுச்சியே எல்லாம் வரணும், நீதிமன்றத்தை அணுகணும். நீங்க ஏன் தலைவர் ராகுல் காந்தி தான் நீதிமன்றத்தை அணுகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன ஒத்துக்கிறீங்க? தலைவர் ராகுல் காந்தியால மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும் நம்புறீங்களா இல்லையா? அப்போ யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? தலைவர் ராகுல் காந்தி நீதிமன்றம் செல்லட்டும்ன்றாங்க. சரிங்களா? இப்போ அனுராக் தாக்கூர் என்ன சொன்னார்? அவரு சிஎம் ஸ்டாலின் தொகுதியில் போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு, ஆராசா தொகுதியில் போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரா? நீ எதுக்கு மக்கள் மன்றத்தை சொல்ற? நீ போய் நீதிமன்றம் சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ என்ன சொல்ற? அப்போ தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிதான் சொல்ற. ஒத்துக்கிட்டான்ல? சரி, தேர்தல் ஆணையம் கிட்ட நம்ம ராகுல் காந்தி தலைவர் கேள்வி கேட்கிறாரு, அனுராக் தாக்கூர் எப்படி எதுக்கு வந்து பதில் சொல்றாரு? தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டா இயல்பா யாரு மேல வந்து இந்த கேள்வி வரும் அப்படின்னா பாஜக அரசு மேலதான் வரும். இப்ப திருடனுக்கு தானே பயம் வரும். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்துக்கு கிட்ட நெருங்கும் போது யாருக்கு பயம் வரும்? குற்றம் யாரு செஞ்சாலும் அவனுக்கு தான் பயம் வரும். அப்போ பாஜக தான் பயம் வருது. இன்னைக்கு 23ஆம் தேதி ஓவர் நைட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம மாறுது இல்ல. அப்ப எல்லாமே மக்கள் பாக்குற நம்மளுக்கு அவன் முட்டாளா என்ன? நம்மளுக்கு தெரியாதா? அப்ப தவறு ஏதோ நடந்திருக்குது. அப்ப தவறு நடந்ததுக்கு ஆதாரம் இல்லாமல் தான் இவ்வளவு நாள் இருந்தாங்க. நான் ஆதாரத்தை நேற்று காமிச்சிட்டோமே. இப்போ நாங்கள் ஆனந்த் பாபு அவரை வச்சு ஒரு டெமோ பண்ணோம். ஃபோன் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர் மாற்றணும். அப்போது இந்த ப்ராசஸும் நடந்திருக்குன்றதுக்கான என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ இருக்குது, அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? இதை வைத்துக்கொண்டு எங்களால் நீதிமன்றத்தை அணுக முடியுமே. அப்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நாங்கள் நீதிமன்றமே அணுகிறோம் வச்சுக்கோங்க, மக்கள் மன்றம் எப்படி கேள்வி கேட்கணும்? நாங்கள் எல்லாரும் வரணும், எங்கள் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, இதுக்கான தண்டனை வெறும் யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இல்லை, ஆட்சியாளரும் பெறணும். அப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலையே ரத்து செய்யணும். செய்யணுமா கூடாதா? நடைமுறை சாத்தியம் இல்லை சார் இப்போதைக்கு. அதாவது எதுவுமே ஒரு புரட்சி வர வரைக்கும் சாத்தியம் இல்லை. எதுவும் அவ்வளோ எளிய மக்களுக்கு கிடைக்காது. வரலாற்று ரீதியாக கிடைச்சிருக்க எளிய மக்களுக்கு ஏதாச்சும் போராடினா தானே கிடைக்கும். தலைவர் ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு. யாருக்காக? காங்கிரஸ் கட்சியினருக்காகவா? ஒட்டுமொத்த 99 கோடி வாக்காளர்களுக்கும் கட்சி பாரபட்சமின்றி. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் பாஜக அரசு சார்ந்து இருக்கிறோம், நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற குற்றத்துக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக வரணுன்றது தான் எங்களோட ஒரு வேண்டுகோள். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.